நம்ம இந்தியாவுடைய மேப்பை பாத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தனுஷ்கோடியோட முடியாம அப்படியே கண்டினியூ ஆகி ஸ்ரீலங்கா வரைக்கும் போகும். சோ இந்தியாவோட மேப்ல எப்பவுமே ஸ்ரீலங்கா அட்டாச் ஆகிதான் இருக்கும். அப்பனா ஸ்ரீலங்கா பார்ட் ஆஃப் இந்தியாவா இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒருவேளை பாகிஸ்தான் மாதிரி இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் இந்தியா கூட இருந்து அதுக்கப்புறம் பிரிஞ்சு போன ஒரு நாடா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. ஸ்ரீலங்கா அப்போல இருந்து இப்ப வரைக்குமே ஒரு தனி நாடா தான் இருந்துட்டு இருக்கு. அப்படியே எப்பவுமே ஸ்ரீலங்கா இந்தியாவுடைய சேர்ந்து வருதுன்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் ரீசன் ஸ்ரீலங்கா இந்தியாவுடைய கடல் எல்லை பகுதிக்குள்ள வர்றதுனாலதான். இத மேரிடைம் லா அண்ட் ப்ராக்சிமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. UNCLOS யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் தி லா ஆஃப் தி சி ஓஷன் சீக்கான இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட் படி தனுஷ்கோடியில இருந்து வெறும் 18 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் ஸ்ரீலங்கா இருக்கு அப்படின்றதுனால அது ஒரு தனி நாடா காட்டாம இந்தியா மேப்போட கனெக்ட் ஆகி தான் வரும். ஆனா என்னதான் ஸ்ரீலங்கா ஒரு தனி நாடா இருந்தாலும் இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காக்கும் நடுவுல ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் கனெக்ஷனே இருக்கு. அதுதான் ராமர் பாலம். சில யுகங்களுக்கு முன்னாடில இருந்தே இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்திருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம கடல் கடந்து போய் நம்மளுடைய தமிழ் மன்னர்கள் நிறைய பேர் ஸ்ரீலங்கால இருக்கிற சில பகுதிகளை ஆட்சி பண்ணியிருக்காங்க.